Hi, good morning, guys. I am Senthil New Star. Today, my old memories. நான் என்ன சொல்ல வரேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குனாக்கா எங்கள் வீட்டில் வந்து ஒரு 2020 வந்து ஒரு மோட்ரு போட்டாங்க, போர் போட்டாங்க கழனியில். அப்போ வந்து ஒரு 36 வருஷம் நல்லா இறச்சிருந்தது அது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் தண்ணி விட்டு விட்டு இறச்சதுனால எங்கள் அப்பா சொன்னா என்னான்னு தெரியல, தண்ணி விட்டு விட்டு இறைக்குது, ரொம்ப வருஷம் ஆயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு கைட்டி கைட்டி பார்த்துட்டு சரி பக்கத்தில் போட்டாங்க. பக்கத்தில் போடும்போது 420 10 அடி போட்டாங்க. தண்ணி ஒரு சொட்டு வரல ஃப்ரெண்ட்ஸ். வெறும் களிமண் அந்த பாரு தான் வருது. அப்படியே ஒரு 50 பேர் வந்துட்டானுங்க. போர் போடுறவனே பாதி எண்ணம் பிடிச்சவனுங்க, அதுவும் எங்கள் ஊரில் இருக்கிறவனுங்க தான். பாதி கெட்ட எண்ணம் பிடிச்சவனும் அங்கே நின்றுக்கின்னு தண்ணி வரக்கூடாதுன்னு வேண்டவனும் இருக்கிறான், தண்ணி வரட்டும்னு நினைக்கிறவனும் இருக்கிறான். அந்த மாதிரி எண்ணம் பிடிச்சவன் நிறைய பேர் இருந்தானுங்க அங்கே. அவனுங்க மூஞ்சியை நான் டியூட்டிலேருந்து வந்து பார்க்குறான். அவனுங்க மூஞ்சியை பார்க்கவே எனக்கு அம்மா வெறுப்பு வருது. அவனுங்க இவனுங்கெல்லாம் நல்ல எண்ணம் இல்லையா அவனுக்குன்னு சொல்லிட்டு, என்னடா இவனுங்க நிற்கிறானுங்களே, தண்ணி வருமா வராது எனக்கு சந்தேகம் தான். கடைசியில் சிரிக்கிறானுங்க, 410 அடி விட்டுருங்க விட்டுருங்கன்றா. நான் காசு ஒரு அடி போனால் 100 ரூபாய் நம்ம தரப்போகிறோம். இவனுங்க சும்மா இருக்கிற நாய்ங்க வந்து விட்டுருங்க விட்டுருங்கன்றானுங்க. இவனுங்க வாய் வச்சு சும்மா இல்லை. நான் தான் சொன்னேன், இன்னும் 2 அடி போடுங்க, இன்னும் 2 அடி போடுங்க நான் சொன்னேன். அப்புறம் போதும் போது நான் அந்த போர்வெல் கேட்டேன், ஏங்க காசு கொடுக்குறது நாங்கள், இன்னும் 2 அடி போடுங்க, நான் கோபமாக பேசினேன். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் சொன்னாங்க, ஏங்க போடுங்க இன்னும் 2 அடி போடுங்கன்னு பெரியவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி வரல ஃப்ரெண்ட்ஸ். வெறும் மண்ணு தான் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது? இவனுங்களுக்கு ஒரே சந்தோஷமா ஆயிடுச்சா, இந்த காண்டு எடுத்தவன்லாம் நின்னுந்தானுங்க என்னை சுற்றி. அவனுங்க முகத்தை பார்க்குறேன், அவ்வளோ ஒரு சந்தோஷம். எப்படி சொல்கிறதுனா அந்த முகமே, அவனுங்க மூஞ்சியை பார்த்தா ஒருத்தன் மலைக்குரங்கு மாதிரி இருப்பான், ஒருத்தன் வங்குரங்கு மாதிரி இருப்பான், ஒருத்தன் கருங்குரங்கு மாதிரி இருப்பான், ஒருத்தன் செங்குரங்கு மாதிரி இருப்பான், ஒருத்தன் சுட்ட பன்னி மாரி இருப்பான், ஒருத்தன் சுட்ட காட்டேரி மாரி இருப்பான், ஒருத்தன் கொளுத்துன ஆவி மாரி இருப்பான். அந்த மாரி மூஞ்சிய வச்சுக்கின்னு அவனுங்க உர்ருன்னு சிரிப்பு வருது அவனுங்களுக்கு. என்னடா இந்த மாரி மூஞ்சிய வச்சு சிரிக்கிறானுங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ வெறி வருது எனக்கு. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, ஒரு மாமா ஒருத்தவங்க சொன்னாங்க, டப்ஸு கண்ணன் ஒருத்தவன் சொன்னான், அவனுக்கு ஒரு கண்ணு டோரியா இருக்கான். அவன் பக்கத்து ஊர் மாந்தோப்பு. மச்சான் நான் 5 டைம் போட்டேன் எனக்கு தண்ணியே வரல. உங்களுக்கு மட்டும் வருமான்னு கேட்டான். நான் சொன்னேன், மாமா நீயும் அந்த சாமிய தான் கும்பிட்ற, நானும் அந்த சாமிய தான் கும்பிட்றேன். என்ன தனி கண்ல பார்க்கும் மாமா, உங்கள மட்டும் எல்லாரையும் ஒரு கண்ல பார்க்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு சொன்னேன். பார்க்கலாம் மாமா, நாளைக்கு தெரியும் கதைன்னு சொல்லிட்டு, சாயந்தரம் 8 மணிக்கு கோயிலுக்கு போனேங்க வண்டி எடுத்துன்னு. போயிட்டு சாமிகிட்ட போய் 4 திட்டு திட்டினேன் சாமிய. 4 வேர்ட்ல திட்டிட்டு, குங்குமம் அந்த அங்கேருந்து எலுமிச்சம்பழம் எடுத்துக்கின்னு மேலே இருந்து பல்லி பயங்கரமா சொல்லிச்சு ஆலமரத்துல இருந்து. சாமிகிட்ட இருந்து சொல்லிச்சு. திட்டினேன் தான் சாமிய போயிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், எடுத்துன்னு வந்து கொல்லியில வந்து அந்த எலுமிச்சம்பழத்த குங்குமத்தெல்லாம் அந்த போர் வாயிலுக்கு பிச்சு உள்ளே போட்டுட்டு, அதை சுற்றி கொஞ்சம் போட்டு விட்டேன். போட்டு விட்டு நைட்டு 9:30 மணிக்கு வந்து சாப்பிடவே இல்லை, கம்முன்னு வந்து தூங்கிட்டேன். ஒரு 2:15 மணிக்கு வந்து பார்த்தேன்னா, குட்டி குட்டி குழந்தைங்க ஒரு 7 குழந்தை துணி இல்லாமல், எல்லாம் 8 மாதம் 10 மாதம் 1 வயசு குழந்தைங்க குதிக்குதுங்க தண்ணியில் விளையாடுதுங்க அந்த போர் வாயிலேருந்து. அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் தண்ணி இருக்குது போகிறேன்னு சொல்லிட்டு. அப்போ எங்கள் வீட்டில் இப்போ சேட்டான்னு ஒரு குழந்தை எங்கள் வீட்டில் இப்போ எங்கள் எங்கள் பாப்பாவுக்கு பிறந்திருக்குது. அந்த சேட்டா மாதிரியே நல்லா முடியை விரிச்சு விட்டுக்கின்னு நல்லா குட்டி பொம்மை மாதிரி இருக்குது அந்த குழந்தைங்க எல்லாமே. அப்புறம் என்ன பண்ணுறது சரின்னு சொல்லிட்டு எழுந்தேன். எழுந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணேன், சரி பார்த்தா 2:15 ஆயிடுச்சு டைமு. 2:15 ஆன உடனே சரி ஓகே அப்படி தண்ணி வந்துட்டு காலையில் எழுந்து எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன், ஏன்டா அந்த போரை கழட்டிட்டு போடுறான்னு சொன்னேன் எங்கள் அப்பா கிட்ட. அதுக்கு அவன் என்ன சொன்னான், ஏன்டா தண்ணி நேற்று வரலையடா எப்படிடா வரும்னு அவன் சொல்கிறான். இதை நான் வந்து சோசியல் மீடியாவில் வாடா போட சொல்லி நீங்கள் தப்பாக நினைக்கிறேன். நான் சின்ன வயசுலேருந்து வாடா போட தான் கூப்பிடுவேன். நான் அப்பாலாம் கூப்பிட மாட்டேன். எப்பயுமே சரி வாடா போட தான் சொல்லுவேன். அது எனக்கு பழகிடுச்சு. இப்போ போய் நீங்கள் அப்பான்னு கூப்பிடணும்னு நான் கூப்பிட மாட்டேன். இப்போ ஒரே மாதிரி தான் கூப்பிடுவேன். ஏன்னா அந்த மாதிரி கூப்பிட்டா தான் அவன் அடங்கின்னு இருப்பான். அவனை அப்பா அப்பான்னு கூப்பிட்டா ரொம்ப திமிரு அதிகமாகிடும், கொழுப்பு அதிகமாகிடும். இப்போ என் பொண்ணு கூட எனக்கு வாடா போட கூட எனக்கு சந்தோஷம் தான். எனக்கு வந்து அது வந்து ஒரு இதுவாக நினைக்க மாட்டேன். ஏன்னா வந்து குழந்தைங்க பேர் சொல்லி கூப்பிட்டு தான் புள்ள பிறகுது. அதெல்லாம் நான் தப்பாக ஏற்றுக்க மாட்டேன். இது மரியாதை இல்லை அப்படிலாம் கிடையாது. அது உண்மையாக இருக்கிறவங்க வந்து உண்மையாக தான் கூப்பிடுவாங்க. உடனே இது என்னடா தண்ணி வரலன்னாரு. அப்புறம் எங்கள் அண்ணன் சொன்னான், அவன் தான் சொல்கிறானே இப்போ கனவு கண்ணு கைட்டி போடும். அவன் தான் அப்பா அப்பான்னு கொஞ்சுவான், நான்லாம் கொஞ்ச மாட்டேன். அப்புறம் அவன் என்ன பண்ணான், போட்டுக்கு போரை கைட்டின்னு போட்டு பார்த்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்ட உடனே தண்ணி பாதி தண்ணி வந்துச்சு, தூக்கி அடிச்சது ஒரு 5 மீட்ரு. அப்புறம் தண்ணி ஃபுல்லாக இறச்சிது பாருங்க. உடனே அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. அந்த தண்ணி எடுத்துன்னு போய் சாமி மேலே ஊற்றிட்டு, தெருவில் இருந்தவனுக்குலாம் இதே மாதிரி தண்ணி இறக்கிட்டு எல்லார்கிட்டையும் காட்டினேன். அவனுக்கு மூஞ்சிலாம் கறியை பூசினேன். அவனுக்கு ஃபுல்லாக அசிங்கம். சொன்னவன் ஒருத்தவன் 8 நாள்லயே செத்துட்டான். இன்னொருத்தவன் வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டான். இன்னொருத்தவன் போய் சேர்ந்துட்டான் சுடுகாட்டுக்கு. அந்த மாதிரி வந்து அவ்வளோ சந்தோஷப்படுறானு. ஒரு வீடு வந்து ஒருத்தன் கெட்டு போகிறாங்கன்னா அவ்வளோ சந்தோஷப்படுறான் எங்கள் ஊரில். ஒருத்தன் வாழ்ந்தாலும் வாயில் அடிச்சுக்கிறானு, செத்தா வேறு இடத்துல அடிச்சுக்கிறானுங்க. இது என்ன ஜென்மம் இதுங்கெல்லாம்? எவ்வளோ கெட்ட எண்ணம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஒரு தண்ணி இறைக்கணும்னே உடனே ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஒரு போர் போடுறான். எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த காசு சம்பாரிச்சிருப்பான். அத வந்து அவனுங்க வந்து அவ்வளோ ஒரு ஏளனமா சிரிக்கிறானுங்க. அதுக்கு காரணம் என்ன? அந்த அளவுக்கு நம்ம இடம் விடக்கூடாது. ஒருத்தன் சிரிக்கிற அளவுக்கு விடக்கூடாது. இந்த காலத்துல வந்து பணம் மட்டும் தான் குறிக்கோள். பணம் இருந்தா தான் 4 நாய் நம்மள மதிக்கும். எல்லாருக்கும் சொல்றேன். எந்த கஷ்டப்பட்டாச்சும் வேலை செஞ்சாலும் நீங்க அனுபவிக்கலனாலும் பரவால்ல. வாழ்க்கையே போனாலும் பரவால்ல. பணத்த மட்டும் சம்பாதிக்கிறத விடவே விடாதீங்க. எல்லாரும் சொல்றேன். பணம் தான் இந்த காலத்துல முக்கியம். எந்த ஒரு உறவும் முக்கியமே கிடையாது. பணத்த வச்சுக்கிட்டு நம்ம வாழனாலும் பரவால்ல. நம்ம புள்ளைங்க அனுபவிச்சுட்டு போட்டும். ராதா ரவி அதான் சொல்லுவாரு ஒரு படத்துல. சொத்து, பணம் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிறோமோ, நம்ம அனுபவிக்கலனா பரவால்ல. வாழ்க்கை போனா பரவால்ல. நம்ம புள்ளைங்க அனுபவிக்கட்டும்னு சொல்லுவாரு. அந்த ஒரு கருத்த தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா, கிராமத்துல வந்து பார்த்தா எல்லா ஊரும் அப்படி என்னான்னு தெரியாது. ஆனா எங்க ஊர் சுத்தம் மோசம் ஃப்ரெண்ட்ஸ் புளிச்சப்பள்ளம். இந்த விழுப்புரம் மாவட்டம், வானூர் வட்டம் புளிச்சப்பள்ளத்துல அவ்வளோ விஷம். ஒருத்தன் செத்து கிடந்தா கூட சிரிப்பானுங்க அப்படியே பாதி பேரு. அந்த கோவத்த அப்பதான் காட்டுவானுங்க. ஒருத்தன் நல்லா இருந்தாலும் அப்பதான் காட்டுவானுங்க. அந்த மாரி எண்ணம் புடிச்ச பசங்க எங்க ஊர்ல இருக்கிறவனுங்க எல்லாரும் அப்படிதான். எனக்கு கெட்ட எண்ணம்லாம் கிடையாது. யாரா இருந்தாலும் நான் நேரா கேட்பேன். பின்னாடிலாம் பேச மாட்டேன். இது எதுக்கு சொல்றேன்னா, ஒரு கிராமத்துல எவ்ளோ விஷம் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு ஒரு உதாரணமா தான் சொல்றேன். என்னுடைய லைஃப் ஸ்டோரி நான் சொல்றேன். அப்ப மனுஷன நம்புறத விட தெய்வத்த நம்புறது மேலே. எல்லாம் சொல்லுவீங்க, சாமி எங்க இருக்குது? கடவுள் எங்க இருக்கிறான்னு? நம்புறவங்களுக்கு சாமி இருக்கிறாங்க. நம்புறவங்க கடவுள் இருக்கிறாங்க. ஆனா நம்பாதவங்க கிடையாது. கண்டிப்பா சாமி, தெய்வம் எல்லாருக்கும் ஒரு குலதெய்வம்னு கண்டிப்பா பக்கத்துலயே இருப்பாங்க எல்லாருக்குமே. அதுவும் எங்க சாமி வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா எனக்கு சப்போர்ட்டா இருக்கும். யாருக்கு இருக்குதோ இல்லையோ. இப்ப எங்க வீட்ல எங்க அண்ணன் கூட தான் இறந்துட்டான். அதனால எங்க சாமி காப்பாத்தும்ன்னு நான் சொல்ல முடியுமா? எவ்வளோ தடவ அவனுக்கு சொல்லி பார்த்தாச்சு. எவ்வளோ தடவ அவனுக்கு காட்டி பார்த்தாச்சு. அவன் திருந்தல. அவன் மீண்டும் மீண்டும் தப்பு பண்ணா போய் சேர்றது தான் மேலுன்ற மாரி போய் சேர்ந்தாங்க. அந்த மாரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க சொல்றத கேட்கணும். அத கேட்க மாட்டாங்க. அவன் இழந்தது வந்து எங்களுக்கு ஒரு இழப்பீடுன்றத விட கொஞ்சம் அசிங்கமாவும் இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டமாவும் இருந்தது மனசுக்கு. இப்ப அவன் செத்ததுனால பாதி பேருக்கு சந்தோஷம் இல்ல. அவன் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். அதுதான் ஒரு கஷ்டமா இருக்குது. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. எல்லாருக்கும் சொல்றேன். பணம் தான் இந்த காலத்துல முக்கியம். பணம், பணம், பணம். பணத்த சம்பாரிச்சு வைங்க. நீங்க அனுபவிக்கணும். உன் புள்ளைங்க அனுபவிக்கட்டும். நெக்ஸ்ட் வீடியோ டுமாரோ. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம செந்தில் நியூஸ் வரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோ டுமாரோ.